சஞ்சலம். எல்லா காரியத்துக்கும் காலமும் நியாயமும் உண்டு. ஆதலால் மனுஷனுக்கு நேரிடும் சஞ்சலம் மிகுதி. இன்னது சம்பவிக்கும் என்று அவன் அறியானே. அது இன்னவிதமாய் சம்பவிக்கும் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரமில்லை. மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரமில்லை. அந்த போருக்கு நீங்கி போவதுமில்லை. துன்மார்க்கரை துன்மார்க்கம் விடுவிக்கவும் மாட்டாது. எல்லா மனுஷருடைய ஜீவியத்திலும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். சந்தோஷமும் துக்கமும் வரும். உயர்வும் தாழ்வும் வரும். ஆசீர்வாதமும் வேதனையும் வரும். பல சமயங்களில் நாம் எதிர்பாராத சந்தர்ப்பங்களில் நமக்கு தீங்கு வரும். அதனால் நம்முடைய மனது சஞ்சலமடையும். ஞானமுள்ளவர்கள் கூட தங்களுக்கு திடீரென்று வரும் சஞ்சலத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். நம்முடைய ஜீவியத்தில் என்னென்ன துன்பங்கள் எப்போது வரும் என்று நம்மால் நிதானித்து அறிய முடியாது. அதை தீர்க்க தரிசனமாய் காணவும் முடியாது. எந்த வேளையிலும் நமக்கு தீங்கு வரலாம். ஆகையினால் தீங்குகளை சந்திப்பதற்கு நாம் எப்போதுமே ஆயத்தமாய் இருக்க வேண்டும். மன சஞ்சலம் வருவதற்கு முன்பாகவே அதை தாங்கிக் கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னது சம்பவிக்கும் என்று யாரும் இன்னும் அறியவில்லை. அது இன்ன விதமாய் சம்பவிக்கும் என்று நமக்கு சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. எல்லா காரியத்திற்கும் காலமும் நியாயமும் உண்டு. இதனால் மனுஷனுக்கு நேரிடும் சஞ்சலம் மிகுதியாயிருக்கிறது. நமக்கு எப்போது என்ன நடைபெறும் என்பதை நட்சத்திரங்களால் முன்னறிவிக்க முடியாது. ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் என்பதை ஜோசியம் பார்த்து உறுதி பண்ண முடியாது. வான சாஸ்திரங்களை ஆராய்ந்து பார்த்து மனுஷனுக்கு சம்பவிக்கப் போகிறதை உறுதியாய் சொல்லவும் முடியாது. எந்த நேரத்திலும் நமக்கு எதுவும் சம்பவிக்கலாம். அவற்றை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருப்பதுதான் நமக்கு நல்லது. எல்லா காரியத்திற்கும் காலமும் நியாயமும் உண்டு. ஏதாவது ஒரு சம்பவம் ஏதாவது ஒரு வழியில் நமக்கு நேரிடுகிறது. இதனால் நமக்கு சஞ்சலம் மிகுதியாகிறது. நாம் ஆயத்தமாய் இல்லை என்றால் நம்முடைய சஞ்சலம் இன்னும் அதிகரிக்கும். நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் மிகுந்த எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். சகலவற்றையும் உன்னிப்பாய் கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். கவனமும் இல்லாமல் எச்சரிப்பும் இல்லாமல் ஜீவிப்போம் என்றால் நமக்கு சஞ்சலமும் வேதனையும் மிகுதியாயிருக்கும். நாம் ஞானத்தோடு இருக்கும்போது நம்மால் ஒரு சில தீங்குகளுக்கு விலகி ஜீவிக்க முடியும். ஒரு சில சஞ்சலங்களை நமக்கு நேரிடாதவாறு தவிர்க்க முடியும். ஆனாலும் சில காரியங்களை நம்மால் தவிர்க்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பற்றி சாலமோன் இங்கு சொல்லுகிறார். தன்னுடைய ஆவியை விடாதிருக்கிறதற்கு தன் ஆவியின் மேல் எந்த ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. தன்னுடைய மரண நாளின் மேல் எந்த மனுஷனுக்கும் அதிகாரமும் இல்லை. ஒரு தரம் பிறப்பதும் ஒரு தரம் மரிப்பதும் எல்லா மனுஷருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மரணத்தில் இருந்து யாருக்கும் விடுதலை கிடையாது. கர்த்தரே நம்முடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதி நம்மை ஜீவாத்துமாவாக வைத்திருக்கிறார். நமக்கு ஜீவனை கொடுத்த கர்த்தர் தமக்கு சித்தமான வேளையில் தம்முடைய ஆவியை நம்மிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்கிறார். தேவன் நம்முடைய ஆவியை எடுக்கும்போது அந்த ஆவியை விடாதிருக்கிறதற்கு அந்த ஆவியின் மீது எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. தேவன் நம்முடைய ஆவியை எடுக்கும்போது அந்த ஆவியை நாம் கொடுக்காமல் வைத்துக் கொள்வோம் என்று பிடிவாதம் பண்ண முடியாது. தேவனோடு போரிட முடியாது. தேவன் தம்முடைய ஆவியை நம்மிடத்தில் இருந்து எப்போது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறாரோ அப்போது அவர் எடுத்துக்கொள்வார். அந்த காலமும் அந்த வேளையும் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாய் நடைபெறும். தேவனிடத்தில் இருந்து வந்தது தேவனிடத்திற்கே திரும்ப போய்விடும். மரணம் நமக்கு ஒரு சத்துருவை போல இருக்கிறது. மனுஷர் எல்லோருமே அந்த சத்துருவை சந்திக்க வேண்டும். அந்த சத்துருவோடு போரிட வேண்டும். எந்த மனுஷனும் அந்த போருக்கு நீங்கி போவதில்லை. மனுஷன் தன் துன்மார்க்கத்தினால் எதையும் சாதிக்கலாம் என்று நினைக்கிறான். ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தப்பித்துக் கொள்கிறான். சட்டங்களில் சிக்கிக்கொள்ளாமல் விடுதலையாகிறான். துன்மார்க்கன் பொல்லாப்பை செய்ய துணிகரம் கொண்டிருக்கிறான். அவன் எவ்வளவுதான் துணிகரமாய் இருந்தாலும் அவனாலும் அவனுடைய மரணத்திற்கு தப்பிக்க முடியாது. துன்மார்க்கனை அவனுடைய துன்மார்க்கம் அவனுடைய மரணத்தில் இருந்து விடுவிக்காது. அவனுடைய இருதயம் பொல்லாப்பை செய்ய எவ்வளவுதான் துணிகரம் கொண்டிருந்தாலும் அவனால் மரணத்தின் பயங்கரத்திற்கு தப்பிக்க முடியாது. தன்னுடைய இருதயத்தை மரணத்திற்கு விரோதமாக துன்மார்க்கனால் கடினப்படுத்தவும் முடியாது. ஜீவியத்தின் முடிவுகள். ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை.
மரணத்தின் போருக்கு எந்த மனுஷனும் நீங்கிப் போவதும் இல்லை. துன்மார்க்கரை துன்மார்க்கம் விடுவிக்க மாட்டாது.